லட்சுமி சொல்றாங்க, மகா எனக்கு பகையாளியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஐஸ்வர்யா விஷயத்துல அவ பண்ண நம்பிக்கை துரோகம் தான் எனக்கு கோவத்தை வர வச்சுச்சு. மற்றபடி அவன் மேல எனக்கு பர்சனலா எந்த கோவமும் இல்ல அத்தை. லட்சுமி, நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். சொல்லுங்க மாமா. ஆரம்பத்துல இருந்தே மகாவை தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி மத்தவங்கள ஏமாத்தி பொழைக்கிற ஆள் கிடையாது. நம்ம எல்லாரும் வீட்டுல இல்லாதப்போ சூர்யாவை எப்படி பாத்துக்கிட்டா உடம்பு சரியில்லாதப்ப மாதிரி வீட்டுல இருக்க எல்லா தேவைகளையும் அறிஞ்சு பார்த்து பார்த்து செய்யறா மகா. ஆவோமா, நம்மள நம்பி வந்தவளை நம்ம தானே பாத்துக்கணும். உனக்கு பிடிக்கலன்னு ஒரே காரணத்துக்காண்டி மகா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போகல. அவளோட ஆசைகள்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சமயக்கட்டே கதின்னு இருக்கா. பாத்தியாம்மா, நம்ம வீட்டுல இருந்த சொந்த பொண்ணா இருந்தா கூட இந்த மாதிரி செய்யாது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் விட்டுட்டு நம்மளே கதின்னு வந்த பொண்ண நம்ம பாராட்டதாமா வேணும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச ஒண்ணு என்னெல்லாம் செஞ்சா. பானு சொல்றாங்க, சூர்யா வாழ்க்கைய மகா கெடுத்துட்டான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நிஜம் அது இல்லம்மா. நம்மளா தேடி புடிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட மருமக நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. சூர்யாவும் அவளும் நல்லா சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம் எனக்கும் மாமாவுக்கும் வேற என்னம்மா இருக்கு. மகா ஐஸ்வர்யா கிட்ட கேக்குறாங்க, என்னக்கா என்னாச்சு, உடனடியா வர சொன்ன? நீ சப்போர்ட்டா இருக்கேன்னு தைரியம் சொன்னேன்ல, தைரியத்துல மதனை ஒண்ணுமில்லன்னு ஆக்கிட்டேன். என்னக்கா பண்ணுன? என்கிட்ட போன் பண்ணி மறுபடியும் பேச ட்ரை பண்ணானா அவனை புடிச்சு செம திட்டி விட்டுட்டேன். பண்ணிக்கிட்டு இருந்த போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். போனை கட் பண்ணிட்டான் பயந்துட்டு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் மகா. அக்கா சொதப்பிட்டியக்கா. அவனை கையும் காலுமா புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற வழிய தானே பாக்கணும். ஏன் அவனை சும்மா விட்டுட்டா இதே மாதிரிதான் பிஹேவ் பண்ணுவாங்கக்கா. தானே மகா என்ன பயப்படாதுன்னு மோட்டிவேட் பண்ண. நான் திட்டினதுக்கு அப்புறம் ஏன் அப்படி பேசினேன்னு கேக்குற? தெரியாம பண்ணிட்டான், ஆஃப் பண்ணிட்டான்ல. அவன் என் வலிக்கே வரமாட்டான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் எப்பயும் சும்மா இருக்க மாட்டாங்க. உஷாராயிட்டன்னு தெரிஞ்சிச்சுன்னா வேற யாரையாவது டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம விடவே கூடாது. போன்ல ஒரு வீடியோ வருது, அதை பார்த்து ஐஸ்வர்யா அழுகுறாங்க. சத்தியமா இது நான் கிடையாது, மதன் என்னமோ பண்ணிருக்கான். அழுகாதுக்கா, ஏன் இப்படி அழுகுற? எப்படி மகா அழுகாம இருக்க முடியும்? இதுக்குதான் நான் சொன்னேன், அவசரப்பட்டு அவனை பதச்சுக்காதுன்னு. பேசி அவனோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க சொன்னேன். என்னடானா இப்படி பண்ணிட்டியேக்கா. சூர்யாக்கால மகா அட்டன் பண்றாங்க. ரூமுக்கு வான்னு சூர்யா கூப்பிடுறாரு. இந்த போனை புடி, நான் வந்துடுறேன். விஷயம், எதுக்கு கால் பண்ணீங்க சூர்யா? போலீஸ்ல என் ஃப்ரெண்டு மதனை பத்தி கலெக்ட் பண்ணி கொடுத்த ரெக்கார்டு வைக்கிற மாதிரி. அந்த மதன் கிரிமினலோ தப்பானவனோ கிடையாது. உங்க அக்கா சொல்றத நம்புறதா நம்ப வேண்டாமான்னு தெரியல. ஈஸியா எங்க அக்காவை பத்தி தப்பா பேசுறீங்களே. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா விட்டுருப்பீங்களா? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இவ்வளவு கேவலமான பொய்ய சொல்லி நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்க மாட்டா. மேல நிறைய மதிப்பு வச்சிருந்தேன். அதனாலதான் நான் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் சொல்லி இருக்கதையும் மீறி நீங்க போலீஸுக்கு போயிருக்கீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்க. இதனால என்ன பிரச்சனை வரும் மகா? போலீஸுக்கு போனா அந்த மதன் பயப்படுவான். அதெல்லாம் சாதாரணமான ஆளுக. மதன் மாதிரி கிரிமினல் ஆள்லாம் அதுக்கெல்லாம் அசர மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணி அக்காவும் அவனும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு அனுப்பி விட்டுருக்கான். செம மூட் அவுட்ல இருக்கா. போன் பண்ணீங்க, அதனாலதான் வந்தேன். என்னமோ இதுக்கு பின்னாடி கௌதம் இருப்பாரோன்னு தோணுது. யாராவது கட்டின பொண்டாட்டிய இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவாங்களா? கௌதம் என்ன வேணாலும் செய்வாருங்க. அக்காவை சொன்னா நம்புறீங்க, உங்க தம்பியை பத்தி சொன்னா இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல. சூர்யா பாருங்க, போட்டோ நம்ம வீட்டுக்குள்ள கிடைச்சிச்சு. இத பார்த்துதான் ஐஸ்வர்யா விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த போட்டோவை காமிச்சு எங்க அக்கா கிட்ட கேட்டப்பதான் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. அததான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். போட்டோவை மெனக்கட்டு நம்ம வீட்டு ஹால்ல யாரு போட்டிருப்பாங்க சொல்லுங்க சூர்யா. யாரு போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா கௌதமா இருக்காது. இதுகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. தம்பி தப்பே பண்ணாலும் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு எங்க அக்கா வாழ்க்கை தான் முக்கியம். அவகிட்டே போறேன். கையில எடுத்துக்கிட்டு மகா போறாங்க. ஐஸ்வர்யா கத்திய வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இப்ப இந்த விஷயம் மாத்திரம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா குடும்பத்துல இருக்க யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. புத்தி கெட்டு போய் ஏதோ ஒரு கேவலமான அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சு தொலைச்சிட்டேன். இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. இனிமேட்டு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? மகா பாக்குறாங்க ஐஸ்வர்யா கைய அறுத்துக்க போறத. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல மகா, என்ன விட்டுரு. தீய தூக்கி மகா கீழே போடுறாங்க.
எப்ப பாரு முட்டாத்தனமான காரியம் தான் பண்ணுவியா? உட்கார வச்சு தண்ணி குடுக்கறாங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஒருத்தன் தப்பு பண்ணானா அதுக்கு நீ எதுக்குக்கா தண்டனை கொடுத்துக்கிற? நீ செத்துட்டன்னா உன் மேல விழுந்த பழி உண்மைன்னு ஆயிரும். நீ எதுக்காண்டி சாகணும்? இல்ல மகா, இது சோசியல் மீடியால வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம், குடும்பத்தோட மானவ மரியாதை எல்லாம் போயிரும். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்னைக்கும் தீர்வாகாதுக்கா. நீ தப்பு செஞ்சதுனால சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்க. தயவு செய்து போராடுற குணத்தை வளர்த்துக்கோக்கா. பிரியமா மதன் கூட பேசி அவனோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. எப்படியாவது வர வச்சு அவன் கூட பேசணும்னு சொல்லு. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்க்கா. அந்த மதனை விட்டுறக்கூடாது. பண்ற இந்த விஷயம் மத்த ஆம்பளைங்களை யோசிக்க வைக்கணும்க்கா. மதன் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. கதவு தட்டுறத கேக்குறாரு மதன். கதவை திறந்தா கௌதம். என்னாச்சு ப்ரோன்னு கேக்குறாரு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? இல்ல, உள்ள வாங்க சார் பேசுவோம். ஐஸ்வர்யா என்ன மிரட்டிட்டா சார், அதுவும் போலீஸ்ல சொல்றேன்னு வேற மிரட்டிட்டா. அந்த போட்டோ எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன்னு நான் சொன்னேன். அவன் எனக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டோ ஒட்டிடுவேன்னு சொல்றா சார். மன பொண்ணு சார், பண்றேன்னு சொன்னா நிச்சயமா பண்ணுவா. இது ஒரு சின்ன மேட்டர், அவ்வளவுதான். சேர்ந்துகிட்டு ரூம்ல இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே மதன், யோசிச்சு பாருங்க ப்ரோ. ஒருவேளை உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா யார்கிட்ட கொடுப்பா? என்கிட்ட தானே கொடுப்பா. கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நான் தானே உங்களை இதெல்லாம் பண்ண சொல்றேன். இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இல்ல சார், இந்த விஷயத்துல இருந்து விளைவிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். இதுக்கு மேல வேணாம். நீங்க பேசின எல்லா போன் காலும் ரெக்கார்ட்ல இருக்கதான். என் பொண்டாட்டி போட்டோவை மார்பிங் பண்ணீங்கன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க எதிர்காலம் காலி ஆயிரும். சார், என்னையே மிரட்டுறீங்க. இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். சந்தோஷமாவும் இருந்துக்கோங்க. இந்த கௌதம் கிட்ட ஜாக்கிரதையாவும் இருந்துக்கோங்க. சரியா? ஓவர் கான்பிடென்ட்ல இந்த மாதிரி செய்வான்னு எனக்கு தெரியும். நம்ம ரெடி பண்ணோம்ல வீடியோ, அதை அனுப்பி விட்டுருக்கேன். மாத்திரம் நீங்க அவளுக்கு போன் பண்ணா நீங்க என்ன சொன்னாலும் அவ செய்வா. அவ மிரட்டினால இப்ப போன் பண்ணி பாருங்க. அவ கதி என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். நைட்டு மீட் பண்ணலாமான்னு வாய்ஸ் நோட் போடுங்க. அதை கேட்டு அவ கதி கலங்கிடுவா. அதன் வாய்ஸ் நோட் போடுறாரு. கிளம்பிட்டாரு. ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்காங்க. மகா சொல்றாங்க, இப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி? அந்த மதன் கிட்ட போராட தெம்பு வேணும். இந்த ஜூஸ குடிக்கா. வாய்ஸ் நோட்ட ஐஸ்வர்யா போடுறாங்க. மகா கேக்குறாங்க, ஓகேன்னு மெசேஜ் அனுப்புக்கா. மகா, எப்படியாவது மடக்கி புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும்க்கா. நீ தைரியமா இரு, உனக்கு நான் இருக்கேன். சூர்யா இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். மதன் ஒருத்தனை பத்தி சொன்னேனே, இப்ப அவன் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கான். ஆஃபிங் பண்ணி அசிங்கமா வீடியோ அனுப்பியிருக்கான்னு சொன்னான். அவன் ரூம் பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆகுதாமே. ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருக்கானா. ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அதை விடுங்க, எனக்கு இப்ப ஹெல்ப் வேணும். சொல்லுங்க சூர்யா. ஒய்ஃப் மதனை தேடி போறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. மதன் மூலியமா என் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா அவங்கள வாட்ச் பண்ண முடியுமா? பர்சனலா கேட்டதுனாலதான் நான் அன்அபிஷியலா இந்த விஷயத்த பண்ணேன். அன்அபிஷியலா லேடிஸை ஃபாலோ பண்றது அவ்வளவு கரெக்டா இருக்காது சூர்யா. மதனை வேணா நான் ட்ராப் பண்றேன். சூர்யா, இதை நீங்க பர்சனலாவே டீல் பண்ணிக்கோங்க. எங்க போறாங்க வர்றாங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க. இங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சூர்யா. போனை வச்சிடுறாங்க. வட கொரியாவின் நாணயம் 1. நாளை சந்திப்போம்.